அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம கீரை போண்டா ரொம்ப சூப்பராக வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கடைகளில் சாப்பிடக்கூடியது தான். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் தூள் சேர்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த கீரை வேணாலும் நம்ம சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பாலக்கீரை நல்லா ஒரு கட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் முளைக்கீரை, அரைக்கீரை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத கீரையாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டுறலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த கீரையில் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அதில் ஈரப்பதத்திலே கொஞ்சம் நல்லா மாவு சேர்ந்து வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் போண்டா பொரிக்கிறதுக்கான சைடில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். அந்த சூடான எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு வடை மாவு பக்குவத்தில் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப லூஸ் ஆகிடும். அப்புறம் பக்கோடா மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். நமக்கு போண்டா மாதிரி வேணும் அப்படின்னாக்கா வடை மாவு பக்குவத்திலே அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது. இது வடை பக்குவத்திலே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் உருண்டைகளை கொஞ்சம் தண்ணி தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சேர்த்துக்கிறேன். ரொம்ப பெருசாக சேர்த்துட்டோன்னா உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ மீடியமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, வெளியில் செவந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கலை, ஏன்னா நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு பச்சை மிளகாய் வாயில் கடிப்பட்டால் ரொம்ப ஒரு மாதிரி காரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை போண்டா. நம்ம டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம கீரையை நம்ம இந்த மாதிரி கொடுத்துர்லாம். நார்மலாக நம்ம செய்கிறது கூட அந்தளவுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஸோ கீரைன்னு தெரியாமலே நம்ம போண்டா மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.